இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்த நோக்கமில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வர சண்டே நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஐடியா, பிரியாணி செய்யலாமா? வாங்க. எங்க அம்மா 300 ரூபா சிக்கன் வாங்க காசு கொடுத்தாங்க. அந்த காசு தூக்கி நம்ம அண்ணன் கடைக்கு போய் 1 கிலோ சிக்கன் வாங்கியாச்சு. சிக்கன் எங்கள் ஊரில் 220 ரூபாய் கிலோ. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், சண்டே ஸ்பெஷல் பிரியாணி செய்யலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு பிரியாணி குண்டா வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குண்டா நல்லா காஞ்சிட்டோடனே 100 ml ஆயில் ஊற்றிக்கலாமா? ரீஃபண்ட் ஆயில். ஒரு 10 கிராம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோடனே ஃபர்ஸ்ட் சோம்பு போட்டுப்போமா? அப்புறம் பட்டை லவங்கம் போட்டுக்கலாமா? ஆனியன் ஒரு 1/4 கிலோ போட்டுக்கலாமா? வாங்க. 6 பீஸ் பச்சை மிளகா வாங்க போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே தக்காளி போட்டுக்கலாமா? வாங்க. தக்காளி 250 கிராம் தக்காளி. தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் போட்டுக்கலாமா? தயிர் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கலாமா? ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஒரு 10 கிராம், சிக்கன் மசாலா ஒரு 10 கிராம் போட்டுக்கலாமா? வாங்க. கார மிளகாத்தூள் ஒரு 30 கிராம், மஞ்சள் ஒரு 5 கிராம், சிக்கன் ஒரு 1/2 கிலோ போட்டுக்கலாமா? வாங்க. மசாலாவில் சிக்கன் நல்லா ஊறிட்டோன்னே தண்ணி ஊற்றிக்கலாமா? வாங்க. தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாமா? வாங்க. புதினா கொஞ்சம். தண்ணில எவாபரேட் ஆயிட்டோடனே அப்படியே ஒரு கிண்டி தோசைக்கல்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம் போடுறது தான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு சைட் டிஷ் இருந்தா நல்லா இருக்குமே. என்ன பண்ணலாம்? சைட் டிஷ் செய்யலாமா? வாங்க. உப்பு கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம், சிக்கன் 65 மசாலா கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். அப்படியே நம்ம கையை வச்சு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை லைட்டாக ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே சிக்கன் பக்கோடா ஒரு பீஸாக எடுத்து போட்டு எண்ணெயில் சிக்கன் பக்கோடா இந்த அளவுக்கு பொன்னிறமா வந்தோடனே எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பக்கோடா சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு ஸ்வீட் இருந்தா என்ன நல்லா இருக்குமே. என்ன ஸ்வீட் செய்யலாம்? நம்மளுக்கு பிடிச்ச பிரெட் அல்வா செய்யலாமா? வாங்க நம்ம ஸ்டைல. அடுப்புல வானல வச்சுட்டு வானல்ல எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ட உடனே ஒன்று எடுத்து எண்ணெயில போட்டு பொன்னிறமா வறுத்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரெட்டை இந்த அளவுக்கு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்புல ஒரு வானல் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி சர்க்கரை கொஞ்சம் போட்டு
தண்ணி லைட்டா கொதி வந்தோடனே மில்க் மேடை கொஞ்சம் போட்டு மில்க் மேடு நல்லா கொதி வந்தோடனே நம்ம வத்த வச்ச பிரெட் எடுத்து அப்படியே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விடாமல் கிண்டிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட்டை. அப்படியே கொஞ்சம் நெய்யை போட்டு விடாமல் கிண்டிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ நெய் அப்ளை பண்ணிக்கினே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும் நம்ம செஞ்ச அல்வா. நம்ம செஞ்ச பிரெட் அல்வா அப்படியே அடி பிடிக்காமல் சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம செஞ்ச ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. பிரியாணி, பிரெட் அல்வா, சிக்கன் 65, ஆனியன். இன்னைக்கு செம்மையாக சாப்பிட்றோம். கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் 65, கொஞ்சம் பிரெட் அல்வா எடுத்து பக்கெட் வைக்கலாமா? வாங்க. பிரியாணி செம்மையா இருக்கு guys. ஓகே, இந்த வீடியோ டெடிகேட் பை பாபு. பாபு யாரா இந்த பாபு? என் பேரு தான் பாபு. பொண்ணுங்களாம் கூப்பிடுறது ஸ்னேக் பாபுடா. தெரியுமா, இந்த கம்பெனில டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் தருவாங்க. அவன் ஸ்நாக்ஸை எனக்கு கொடுத்து ஏன்னா ஒரு ரெசிபி செஞ்சு போடுறான்னா, அதனாலதான் இந்த வீடியோ அவனுக்கு டெடிகேட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருக்கணும், லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்கடா.